புதுச்சேரியில் ரெஸ்டோ பாரில் தமிழக கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பார் உரிமையாளர் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சண்முகம். சண்முகம், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை தனியார் கல்லூரியில் முதுநிலை 3ஆம் ஆண்டு படிக்கும் மதுரை மேலூரை சேர்ந்த சாஜன் என்ற வாலிபவர் கடந்த சனிக்கிழமை தனது பிறந்த நாளை கொண்டாட புதுச்சேரி வந்து புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள தனியார் மது மற்றும் நடத்தக்கூடிய ரெஸ்டோ பாரில் விருந்தளித்துள்ளார். அப்போது அங்கிருந்த ஒரு பெண்ணை இடித்ததாக கூறி அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டது. இதனால் அங்கு பாரில் இருந்த ஊழியர்கள் மற்றும் அவர்களிடையே ஏற்பட்ட தகராறில் பார் ஊழியர் ஒருவர் சாஜன் மற்றும் மோசிக் தன்மு பிரேனை கத்தியால் குத்தியுள்ளார். இதனால் 2 பேரும் அங்கே இரத்த காயத்தில் இருந்த நிலையில் ஒருவர் அங்கேயே உயிரிழந்தார். தற்போது சாஜன் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் பார் உரிமையாளர் ராஜ்குமார், வாலிபர்களை கத்தியால் குத்திய அசோக் ராஜா, பவுன்சர் புகழேந்தி, ஊழியர் உள்ளிட்ட 7 பேரை தற்போது கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.